பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம தனிமையாக இருக்கும்போது என்ன செய்வதுனே தெரியாத சில காரியங்கள் நம்ம யோசித்து கொண்டே இருப்போம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் அமைதியாக ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஷேர் பண்ணக்கூட யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி உண்மையாய் உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நமக்கு தேவன் வரும்போது நமக்கு மற்றவர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது நம்ம கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அது மாதிரி சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா, நம்ம எந்த நேரம் நம்ம கூப்பிட்டாலும் நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம கூப்பிடும்போது அவர் சமீபமாக இருக்கிறாராங்க. எடுத்து வாசிப்போமா? சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையா ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை செய்யணும், நீங்கள் தான்ப்பா இந்த கடன் பிரச்சனையை எனக்கு நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆவியானவர் கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. அதனால் நீங்கள் ஒருபோது கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் உண்மையாய் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.